ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்விக்கியில் இந்த வாரம் நம்மளுக்கு பொங்கலுக்கான ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை ஆர்டர் பார்த்தோம், அதில் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு ஹை ஆர்டர் கிடைச்சிது அப்படிங்கிறத பற்றியும் ஒரு 3 ஆர்டரை பற்றி தான் நம்ம சுவாரஸ்யமாக பேச போகிறோம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் 21 ஆர்டர் பார்த்ததுக்கு நம்மளுக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கடைசியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. சரிங்களா? நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குறாங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ ஹம்பிள் ரெக்வஸ்ட், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக கூட இருக்கலாம். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்விக்கியில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நம்மளுக்கு மினிமம் கேரண்டியில் இன்சென்டிவ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம டெலிவரி ஒர்க் பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாக 21 ஆர்டர் பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ அவங்க டார்கெட் பார்த்தீங்கன்னா டாப்பில் 190 ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நம்மளால் எத்தனை ஆர்டர் பார்க்க முடியுது அப்படிங்கிறதா பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நம்ம ஒரு வாரம் வீடியோ போடலாம் அப்படின்றதுக்காக தான். ஸோ திங்கக்கிழமை நம்ம 21 ஆர்டர் பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் எந்த டைமில் எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு ஆர்டர் அதிகமாக வந்துச்சு அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் ஆர்டர் வந்தது. சரிங்களா? ஸோ அந்த ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டு போயிட்டேன். பிக்கப் பண்ணிட்டு போய் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 10 மணிக்கு பக்கமாகவே இன்னொரு ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் வந்தது. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்நாக்ஸு, ஸ்வீட்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் ஆர்டர் இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் டைமு கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸுக்கு மேலே பண்ணிட்டாங்க. ஸோ நாம் என்ன நினச்சோம் அப்படின்னா கூடி சீக்கிரம் ஒரு 4 ஆர்டர், ஒரு 8 மணிக்கே நான் போயிட்டேன். ஒரு 4 ஆர்டர் பார்த்துட்டோம் அப்படின்னா கூட ஒரு 11 மணிக்குள்ளே, அதாவது நைட்டு 11 மணிக்குள்ளே ஒரு 20 ஆர்டராச்சும் நம்ம டார்கெட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா என்னுடைய நோக்கமாகவே இருந்துச்சு. ஆனால் அந்த ரெண்டாவது ஆர்டர் 3வது ஆர்டர் தான். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிலே பண்ணிட்டாங்க. நம்மளால் பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் அந்த ஆர்டர் பிக்கப் பண்ணிவிட்டு டெலிவரி பார்த்தீங்கன்னா ஒரு 11 கிலோமீட்டருக்கு இருந்துச்சு. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா ரெஸ்டாரண்ட்டில் ஒன்று ஃபுட்டு ரெடியாக இருக்காது. அதை அவங்க ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம 8:30 மணிக்கு தான் போனோம். சரிங்களா? ஆக்சுவலாக நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணிக்கே போகலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய டார்கெட்டு. ஆனால் லேட்டாக போனதுனால பார்த்தீங்கன்னா அந்த பீக்கில், அதாவது 8:30 டு ஒரு 11 மணிக்குள்ளே எனக்கு ஒரு 2 ஆர்டர் 3 ஆர்டர் தான் கிடைச்சிது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 11 மணி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ 11 மணி ஆனதுக்கப்புறமேட்டு ஆர்டர் ஒரு 1 ஹவருக்கு பக்கமே நம்மளுக்கு கிடைக்கல. நானுமே பார்த்தீங்கன்னா ஹை டிமாண்ட்லாம் சர்ச் பண்ணி தான் ரெஸ்டாரண்ட்டுக்கெலாம் போயிருந்தேன். சரிங்களா? நானும் மார்னிங்லேருந்து லாகின் பண்ண எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நாம் கொஞ்சம் லேட்டாக போனதுனால நம்மளுக்கு ஆர்டர் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டார்டிங்கில் மூவ் ஆனிச்சு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் செகண்ட், அதாவது ஒரு 4வது ஆர்டரோ 5வது ஆர்டரோ நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு பிக்கப்புக்கு போயிருந்தேன். சரிங்களா? பிக்கப்புக்கு போனதுக்கப்புறம் அங்கே ஃபுட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வாட்ச்மேன்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு அப்படின்னா வாட்ச்மேன்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா டீ குடிச்சிட்டு இருந்தாங்க. சரிங்களா? ஸோ அப்புறமேட்டு என்கிட்ட இந்தாக்கண்ணே டீ குடி அப்படின்னாங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இல்லைண்ணா பரவாயில்லண்ணா அப்படின்னேன். இல்லைப்பா பரவாயில்ல, ஒரு 2 டம்ளர் நாங்கள் குடிச்சிட்டோம், மிச்ச டம்ளர் தான் இருக்குது, ஒரு டம்ளரு சொன்னி அதை குடிச்சிரு அப்படின்னு கொடுத்தாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே ஒரு உணர்ச்சி வசமாக இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் போட்ட கஸ்டமரு நம்மளுக்கு 30 ரூபா டிப்ஸ் கொடுத்துருந்தாரு. ஆனால் அந்த டெலிவரி பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். அந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 30 ரூபா டிப்ஸ் கொடுத்தாரு. ஸோ அந்த 2 நிகழ்ச்சியுமே நம்மளுக்கு நடக்கும்போது அந்த பொங்கலுக்கான ஒரு இதே நம்மளுக்கு பிறந்த மாதிரி இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர்லாம் கண்டினியூவாக வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமேட்டு லஞ்சு, ஸ்நாக்ஸு இது எல்லாத்தையுமே நம்ம கண்டினியூவாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டின்னர் பீக்கு. ஸோ டின்னர் பீக்கு தான் பார்த்தீங்கன்னா ஆர்டர் நம்மளுக்கு ஒரு 7-8 ஆர்டர் பக்கமாகவே கிடைச்சது. அதில் ஒரு ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 10:30 இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 10:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டருக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு. சரிங்களா? ஸோ 18 கிலோமீட்டருங்க, சும்மா கிடையாது. 18 கிலோமீட்டருக்கு நம்மளுக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு. நான் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் போகலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு வேறு வழியே கிடையாது. ஏன்னா ரிஜெக்ட் பண்ணி தான் ஆகணும். அப்போ பார்த்தீங்கன்னா நான் 17 ஆர்டர் தான் முடிச்சிருந்தேன். 18வது ஆர்டர் நம்மளுக்கு அசைன் ஆயிருந்துச்சு. ஸோ நான் போகலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் நம்ம போயிட்டு வந்தோம் அப்படின்னா 12 மணி இல்லைங்காமல் நம்மளுக்கு ஆகிடும். ஏன்னா அதுக்கப்புறமேட்டு ஆர்டர் வருமா வராதானோ நம்மளுக்கு தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த 18 கிலோமீட்டர் ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரம் நம்மளுக்கு அந்த ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணாலுமே கூட பக்கமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 2 ஆர்டர் 3 ஆர்டர் பக்கமாகவே வரும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் அப்படி தான் பண்ணேன், ரிஜெக்ட் பண்ணிட்டேன். சரிங்களா? ஏன்னா ஒரு வழியே கிடையாது, ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அது நம்ம போயிட்டு ரிட்டன் 18 கணக்கு போட்டால் கூட
அப் அண்ட் டவுனே பார்த்தீங்கன்னா ஒரு 30-35 கிலோமீட்டருக்கு பக்கமாக வருது சரிங்களா. ஸோ நம்மளுக்கு அந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிஜெக்ட் பண்ணுறது தான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பக்கமே ஒரு ஆர்டர் போட்டாங்க சரிங்களா. ஸோ நான் வந்து அப்போ 18 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு 3 ஆர்டர், ஒரு 2 ஆர்டர் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி ஓகே அப்படின்ட்டு அடுத்தடுத்து வந்து ஒரு 2 ஆர்டர் போட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் ரிட்டர்ன் அடிச்சுட்டு வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு ஆர்டர் வந்தது. மணி வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு 12:30 பக்கமாக இருக்கும் சரிங்களா. ஸோ நான் வந்து ஓட்டுறதாவே என்னோட கான்செப்ட் கிடையாது. 11-11:30 முடிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு ரிஜெக்ட் பண்ணிட்டோம் சரிங்களா. ஸோ இந்த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 5 ரிஜெக்ட் மட்டும் தான் பண்ணணும். ஸோ நம்ம வந்து திங்கக்கிழமையும் ரிஜெக்ட் பண்ணிட்டோம். ஏன்னா இதுக்கு மேலே வந்து ரிஜெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஆர்டரையும் பிக்கப் பண்ணிவிட்டு கொண்டு போய் டெலிவரி, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் சரிங்களா. ஸோ அந்த இடத்துல நம்ம போய் டெலிவரி பண்ணிவிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வர்றப்ப மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1:30 மணி ஆயிடுச்சு. ஏன்னா வேறு வழியே கிடையாது. நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துக்கிட்டா மட்டும்தான் நம்மளால் வந்து ஏர்னிங்ஸ் பண்ண முடியும், ஆர்டரும் கவுண்ட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு 18 ஆர்டரு இல்லைனா ஒரு 19 ஆர்டர் நிறுத்திக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அப்புறம் ஒரு நடுவில் ஒரு 2-3 நாள் வந்து ஆர்டரே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளால் வந்து அந்த டார்கெட் வந்து அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த ஆர்டரையும் கொண்டு போய் டெலிவரி பண்ணிவிட்டு கரெக்டாக வீட்டுக்கு லாஸ்ட் ஆர்டர் கொடுத்துட்டு வரும்போது 1:30 மணி ஆயிடுச்சு சரிங்களா. நான் சொல்கிறது விடியகாத்தால 1:30 மணி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து இந்த பொங்கல் டைமில் ஓட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் கவுண்ட் வந்து ஸ்டார்டிங்லேயே இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏர்னிங்ஸாக இருந்தாலும் சரி, ஆர்டர் கவுண்டாக இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு ஏர்னிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டார்டிங்லேயே ஒரு 4 நாள் 5 நாள் வந்து எவ்வளோ அழுத்தி பிடிச்சி ஓட்ட முடியுமோ ஓட்டிடுங்க சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ஓட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கான அந்த என்ன இன்சென்டிவ்ஸ் லேப்லாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த திங்கக்கிழமை நடந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நம்ம எவ்வளோ ஏர்னிங்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஸோ 27 ஆர்டருக்கு நம்மளுக்கு இன்சென்டிவ் எல்லாம் சேர்த்து 1000 ரூபாய்க்கு பக்கமாக வந்திருக்கு சரிங்களா. ஸோ நான் வந்து வீக்லி எவ்வளோ கிடைச்சிது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீக் தான் நான் வந்து அப்லோட் பண்ண முடியும். டோட்டலாக தான் நான் வந்து அப்லோட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நீங்கள் நம்ம சேனலில் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க சரிங்களா. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அப்டேட்டும் கிடைக்கும் இதே மாதிரியே சரிங்களா. ஏன்னா வீக் கடைசியாக தான் நான் வந்து எவ்வளோ டோட்டலாக நம்ம எத்தனை ஆர்டர் பார்த்தோம், எவ்வளோ ஏர்னிங்ஸ் பார்த்தோம் அப்படிங்கிறத வந்து நான் சொல்ல முடியும். இப்போ வந்து நம்மளால் சொல்ல முடியாது. அதனால தான் சொல்கிறேன். 21 ஆர்டர் நம்ம பார்த்துருக்கோம். டோட்டல் ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 தான் வந்திருக்கு சரிங்களா. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியே நீங்கள் டெலிவரி பண்ணும்போது எங்கெங்கெல்லாம் உங்களுடைய அனுபவம் வந்து ஒரு மகிழ்ச்சிகரமாக இருந்துச்சு அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் சரிங்களா. அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.